ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரைபாட் தான். நான் டிஜிடெக்கோட 525 மாடலை இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ட்ரைபாட் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ், யூடியூப்ஸ், ரீல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷன் சொல்லலாம். எஸ்பெஷலி இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் பிகினர்ஸ், பிகாஸ் இது பிகினர்ஸ்க்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரைபாட். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் காட்டுறது பேர் வந்து பிளேஸ் ஹோல்டர். இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 டைப் ஆஃப் கிளிப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு கிளிப்பாக இருக்கும், இன்னொன்று அட்ஜஸ்டபிள் கிளிப்பாக இருக்கும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோனை இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோனோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, வித்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலரில் ட்விஸ்டர் இருக்குல்ல, இதை நீங்கள் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆங்கிளை டாப் டு பாட்டம் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஏற்ற ஆங்கிளில் அதை நீங்கள் வச்சுட்டு அகெயின் அந்த ட்விஸ்டரை வந்து டைட் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் டைட் பண்ணுறதுனால நீங்கள் எந்த ஆங்கிளில் உங்கள் மாடல் ஃபோனை வைக்கிறீங்களோ அதே இடத்துல அது ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஷேக் ஆகாது, கீழே விழாது, ப்ராப்பராக நிற்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ப்ளூ கலர் ட்விஸ்டர் இருக்கும். அதை நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி 360 டிகிரி ரொட்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அடிக்கடி எடுத்து மாற்ற தேவையில்லை. ஏதாச்சும் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி 360 டிகிரிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு ஃபிக்ஸ்டடாக வேணுமோ அங்கே வச்சுட்டு அகெயின் அந்த நாபை டைட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு கிளிப் இருக்குல்ல, அந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து 3 லெக்ஸ் இருக்கும் ஸ்டாண்ட் மாதிரி. அதை நீங்கள் கீழே லைட்டாக உங்கள் கட்டை விரலை வச்சு புஷ் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஹைட்டில் வேணுமோ அங்கே வச்சுட்டு அகெயின் அந்த லாக்கை லாக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த லாக்கை ஓப்பன் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அதோட கிரிப்னஸ் வந்து உடஞ்சிரும், ரொம்ப டைட்டாக இருக்கும். லாக்கை லூஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 7 அலுமினியம் டியூப்ஸ் இருக்குது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஹைட்டை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடி அண்ட் ஒரு 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. தாராளமாக இது போதும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் அதை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹைட்டில் வந்து நீங்கள் ஃபோனும் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் கேமரா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹைட் வைக்காதீங்க. பிகாஸ் இந்த ஸ்டாண்டோட மொத்த வெயிட்டே ஒரு 440 கிராம் தான் வருது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கேமராலாம் யூஸ் பண்ணும்போது ஹைட்டை ரொம்ப கம்மியாக வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும், அவ்வளோதான். அண்ட் ஃபோன்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ ஹைட் வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா யூஸ் பண்ணும்போது மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் வந்து என்னோடய ஃபோனை இதில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன், ஸோ தட் உங்களுக்கு அது புரியும் எப்படின்ட்டு. இப்போ இந்த ப்ளூ கலர் ட்விஸ்டரை நான் வந்து லூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபோனை நான் இங்கே வைக்கிறேன். என்னோடய ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபோனை வந்து போர்ட்ரேட் மோட்லேயும் நீங்கள் வச்சு எடுக்கலாம், லேண்ட்ஸ்கேப் மோட்லேயும் வச்சு எடுக்கலாம். ஏன்னா அதை வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை போர்ட்ரேட் மோடில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை லேண்ட்ஸ்கேப் மோட்லேயும் ஃபோனை ரிமூவ் பண்ணாமே நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீடியோஸும் எடுக்கலாம், ஷார்ட்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. நான் வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு நல்லா இருக்குன்றதுனால அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது எனக்கு வந்து இவ்வளோ ஹைட் வேணான்னா நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஆங்கிளில் வச்சுட்டு
அந்த ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய லாக்கு அங்கே இருக்கல அந்த லாக்கை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிச்சன் டாப் மேலே வச்சு குக்கிங் பண்ணுறீங்கன்னா வீடியோ எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது எழுதுறீங்க டீச் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூடூத் வந்து ஒரு 10 மீட்டர்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். இது எப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கையில் வச்சு ஒரு ஃபோட்டோ கிளிக் ஆகிடும். வீடியோ எப்படின்னா ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் அந்த ப்ளூடூத் யூஸ் ஆகும். மேக்ஸிமம் 10 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கூட ரொம்ப சூப்பராக தான் இருந்தது அந்த ப்ளூடூத் ஆப்ஷன் கூட. இப்போ நான் வந்து இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போகிறீங்க விலாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக இதை க்ளோஸ் பண்ணி அந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹேண்டியாக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும் போது அந்த க்ரிப்பு சூப்பராக இருக்கும். சில இதெல்லாம் பிடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களால் ஹோல்ட் பண்ண முடியாது. இது அப்படி கிடையாது, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. என் கையே சின்ன கை தாங்க, அதில் நான் பிடிக்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு ஃபிக்ஸ் ஆச்சு. அண்ட் அது ரொம்ப வெயிட்டாக இல்லாததுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், உங்களுக்கு தூக்கும் போது ஈஸியாக தூக்கலாம். ப்ளஸ் இது வந்து கேமரா ஹோல்டர். இப்போ ஃபோன் ஹோல்டர் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே அதில் ஃபிக்ஸ் ஆகி வரும். கேமராக்குன்னு உங்களுக்கு ஒரு கிளிப் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. இதை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதோ பின்னாடி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்குல்ல, இப்போ இதில் வந்து ஒரு பின் இருக்கும். இதில் நீங்கள் இந்த நெட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு டைட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ வந்து கேமரா இல்லைங்க. கேமரா இருந்திருந்ததுன்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். பட் இந்த கிளிப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்களாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டணுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கேமரா அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். மற்றபடி இந்த ப்ளூடூத்தும் அந்த பின்னும் தான் இந்த ஸ்டாண்டோட எக்ஸ்ட்ரா வர்றது. ட்ரைபேடோட எக்ஸ்ட்ரா இது 2 மட்டும் கொடுப்பாங்க. அண்ட் இது இல்லாமல் ஒரே ஒரு பேம்ப்ளெட் மட்டும் அதில் இருக்குங்க. அந்த பேம்ப்ளெட்டில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்காது. இந்த ட்ரைபாடோட பார்ட்ஸ்லாம் என்னென்ன, இப்போ லைக் ப்ளூடூத்னால் அது ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் வந்து ஃபோன் ஹோல்டர், அந்த மாதிரி அதோட பார்ட்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்ப கம்மியான காஸ்ட்டு தான். நீங்கள் வந்து அடுத்தடுத்த மாடல் வருதுன்னு ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த டைமுக்கு என்ன மாடல் தேவையோ கம்மியான மாடலாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.